Hi friends, welcome to Mini House Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு நாங்க காலையில 11:30 மணிக்கு சரியா எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்பா ஃபீல்டு கிளம்பிட்டாரு. என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் போய் கிச்சன் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை வந்துட்டு இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் பாட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு பொங்கல் அந்த பரிசு தொகுப்பு வந்து வாங்க போகிறாங்க. ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னென்னா கரும்பு வந்துட்டு வரப்போகுது. ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா கரும்பு வாங்கிட்டு வந்தாங்க. அது 2த்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு அம்மா இருந்து கரும்பு வாங்க போயிருக்காங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கரும்பு. ஸோ எல்லாமே செம்மையாக வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அந்த பரிசு தொகுப்பில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். மொத்தம் நமக்கு ஒரு 21 பொருள் நினைக்கிறேன். ஆமாம், 21 பொருள் வந்துட்டு வர மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ பாருங்கள், ஹாய் சொல்ல வேண்டிய நோட்டு இதில் எத்தனை நாள் எழுதி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு 93 கொஷின் வந்து எழுதி வச்சுருக்கா பாப்பா. அதே மாதிரி லாஸ்ட் பேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹாய் சொல்ல வேண்டியவங்க நேம் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். இப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இது அடுத்து இது 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 எல்லாமே நான் சொல்லணும் இப்போது. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹாய் சொல்லணுன்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பாப்பா எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பாப்பாவும் தான் எழுதுறாங்க. ஒரு நிமிஷம் வரேன். இங்கே எவ்வளோ நேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா நேமும் நான் இப்போ சொல்லணும். ஸோ உட்காந்துட்டே சொன்னால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அப்படியே நானும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கு வேலை முடிச்ச மாதிரி ஆயிடும். அதே மாதிரி உங்களை எல்லாத்துக்கும் ஹாய் சொன்ன மாதிரி ஆயிடும். இப்போ நான் போய் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடுறேன். பை பாய். கோபிகா பாலகிருஷ்ணன், நித்யா, ஆர்த்தி, ராம் துர்கா, மினிலா, ஹர்ஷ்மிதா, யாழினி, சிவஹரிணி, ஸ்வாதி, தர்ஷினி பிரியா, சந்தியா, கனிஷ்கா, பவிஷ்கா, ரம்யா, ஷர்மிளா, கிருத்திகா, நிஷா, ஜீவிதா, அஸ்மா, உபைதுல்லா, உபி, ஹசின், லக்ஷயா, யோகேஸ்வரி, கோகுலஸ்ரீ, மீனாட்சி சுந்தரம், சூரியவர்ஷினி, சஹேல், சரோன், ஷாலி, சஞ்சனா, கார்த்திக், அடுத்து கார்த்திகா, திவைனா, லித்திகா, யுவஸ்ரீ, செந்தில்குமார், சுபிக்ஷா தேவி, அடுத்து எஸ் சுஜித்ரா, கீர்த்தி, ஸ்ரீஷா, அபிராமி, எலிசபெத் ராணி, ஸ்ரீஷா, அனிஷா, கவிஷா, புவனா, மாலினி, ஷஷ்டிகா, லோகேஷ், வித்யா, ஐஸ்வர்யா, ஃபர்ஹானா, மெனிஷா, சஞ்சுலா, அக்ஷயா, எம் காயத்ரி, அர்ஃபிதா, கௌசிகா, தன்யஸ்ரீ, நவசக்தி, கிருத்திகா, செல்வி, வினு, மதுமிதா, தனிஷா, ரூபா, இந்து பிரியா, சவிஷ்ணா, பிரியதர்ஷினி, அபிராமி, ஸ்ரீநிதி, ஸ்வேதா, தர்ணிகா, கனகப்பிரியா, யாஷிகா, தனுஸ்ரீ, பாவனா, தேவி பிரியா, ஸ்ரீமதி, பூஜாஸ்ரீ, வைஷ்ணவி, பூமிகா, மௌலிகா, ஆயிஷா, ஃபாத்திமா, சுஷி, ஃபெல்லி, ஜனனி, ஸ்மிதா, புவனா, அபர்ணா தேவி, அடுத்து கீர்த்தி, ஸ்ரீஷா, அவந்திகா, சசிகலா, தனலக்ஷ்மி, சந்திரன், ஜீவா, அடுத்து சுஹானா, சந்தியஸ்ரீ. உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய். அனுஸ்ரீ, ராஜேஸ்வரி, சாதனா, தீபிகா குட்டி, சஹானா, பூஜா, அல்பினா, ராஜஸ்ரீ, மோகனப்பிரியா, லித்திகா, ஐஸ்வர்யா, திவ்யஸ்ரீ, ரமேஷ், தனு, தட்சயானி, ஹனிதா, அடுத்து சந்தியா, ஜோதி, மீனா, ஈஸ்வரி, லீலாவதி, வர்ணிகா, ரோஷினி, அனு, ஹரிணிஸ்ரீ, ஸ்னேகா, ரஹிமித்ரா, ஜெயமோகனா, மோனிஷா, மஞ்சு, சாருஹாசினி, தர்ஷினி, ஸ்ரீ தக்ஷினி, அனிஷா, ஷவ்யா, லஹிதா, அடுத்து ஹரிணி, சஹானா, ஜைட்னம், முபசாரா, நாச்சியப்பன், ஸ்ரீஜிதா, ஸ்ருதி, காவ்யா, சுஜாதா, ஸ்ரீலாவண்யா, துர்காதேவி, பிரணதி, சுபர்ணா, மரிதாஸ் தாஸ், அடுத்து கார்த்தி, ரேணுகா, வைஷ்ணவி, பௌஜானா, வர்வின், கௌரி, ஹரிணி, அனுராதா, அருணிதா, ஹரிணி பிரியா, சந்தியா, அபி, பிரீத்தி, தனுஸ்ரீ, அனுஷ்கா, ஹரிணி, கீர்த்திகா, நவவர்ஷினி, ஹரி, அடுத்து யுவஸ்ரீ, சாதனா, லக்ஷ்மி, பிரபாதேவி, கீர்த்தனா, கனிஷ்கா, பாக்கியஸ்ரீ, திவ்யா, சாமு, அடுத்து தனுஸ்ரீ. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பெரிய ஹாய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் இருக்க எல்லா தேவையுள்ள பாத்திரத்தை மட்டும் இந்த சைடில் வச்சுருக்கேன். காட்டுறவங்களுக்கு பாருங்க. ஸோ தேவையான பாத்திரம்
பாத்திரம் எல்லாத்தையும் நான் இந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ தேவையில்லாத பாத்திரம் அழுக்காக இருந்தது எல்லாமே எடுத்து கிச்சன் சிங்க்கில் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கணும். ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கும் கவசி எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அந்த நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் பாட்டியும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கரும்பு வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு சில கரும்பு வந்துட்டு 3ஆக உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மினியேச்சர் குக்கிங் பண்ணும்போது அப்படியே தாறு மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சுட்டோம். நாங்கள் கரும்பு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம 21 பொருட்கள் இருக்கிற அந்த பை, அந்த தொகுப்பு. ஸோ பை வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் வந்து இன்றைக்கி கிடச்சிருச்சு நமக்கு. அடுத்து இது வந்து ஒரு மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர். அடுத்து வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீரகம். சீரகத்துக்கு அப்புறம் வந்து இது வந்து கடுகு. அது வந்து கடுகு. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள். அதுக்கடுத்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரவைன்னு நினைக்கிறேன், சரி தெரில, இல்லை கோதுமை மாவு. இது வந்து கோதுமை மாவு. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருந்தது. இது வந்து உளுந்து. அதுக்கப்புறம் இது வந்து பாசிப்பருப்பு. ஸோ பருப்பில் வந்துட்டு பாசிப்பருப்பு பொங்கலில் வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு சாப்பாட்டுக்கெலாம் போட்டு செய்வாங்க இல்லையா, அந்த கடலைப்பருப்பு தான். அடுத்து இது வந்து வெல்லம். ஸோ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. நம்ம மினியேச்சர் பொங்கலுக்கும் ஆயிடுச்சு, அதே மாதிரி பெரிய பொங்கலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் வந்துட்டு மிளகு. நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சது கடுகு. இதில் 3 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஏலக்காய் அந்த மாதிரி. இது வந்து நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை 3 வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3 வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நெய் டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆவின் நெய் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பச்சரிசி வந்துட்டு நமக்கு ஒரு பேக்கெட்டில் போட்டு கட்டி கொடுத்துருந்தாங்க. அடுத்து இதுதான் வந்துட்டு ரவா, சூஜி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க 21 பொருளில். ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு. ஸோ சர்க்கரைன்னு தான் நினச்சோம், பட் உப்பு இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது உப்புன்னு சொல்லிட்டு. ஸோ உப்பு அதை தனியாக வச்சுட்டேன். அடுத்து வந்து புளியும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க கொஞ்சமாக. இந்த புளி வந்து கருப்பு புளியாக இருக்கு இல்லையா, ரசத்துக்கு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பையோட சேர்த்து தான் 21 பொருள். பை அண்ட் கரும்பு இதோட சேர்த்து 21 பொருள். ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்தது. நான் எல்லாத்தையும் எண்ணிட்டு இருந்தேன், 3, 4, 5, 6, 7, 8ன்ட்டு. பையோட சேர்த்து ஒரு 21 பொருள் நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா திங்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. அண்ட் இப்போது நமக்கு 21 திங்ஸ் வந்துட்டு பார்த்தாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் வேலை வந்துட்டு நிறைய இருக்குது. இன்னும் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு மம்மிக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிற வேலையும் இருக்குது நிறையா. ஸ்டடி டிப்ஸும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போடலாம் ஸ்டடி டிப்ஸ். வந்தோடனே நமக்கு வந்து கரும்பு வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்குது. கரும்பு செம்ம இனிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு பிடிச்சமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.